ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரோட்டுக்கடை சால்னா. எனக்கு ரொம்ப நாளாக ரோட்டுக்கடை சால்னா சாப்பிட்ணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்ம அதை வீட்லேயே செஞ்சு பார்த்தா தான் என்ன அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நைட்டில் டிஃபன் ரெடி பண்ணுறதுனால நான் பரோட்டா செய்யலை, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரி, ஓகேங்க, இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 10லேருந்து 12 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 10 சாம்பார் வெங்காயம், ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, மராட்டி மூக்கு 1, 3 லவங்கம், கல்பாசி, 2 ஏலக்காய், பட்டைத்தொண்டு 1, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி சுடு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலைங்க. ஏன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்துட்டோன்னா சிலதெல்லாம் சீக்கிரமாக வறுபட்டுடும். இப்போ நான் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதை ஆறுறதுக்குள்ளே நம்ம சால்னாக்கு கிரேவி ரெடி பண்ணிடலாம். சால்னா தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 துண்டு பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு கல்பாசி, 3 கிராம்பு, 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மெலிசா. இப்போ அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். சால்னாக்கு வெங்காயம் நல்லா சுருள வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கின உடனே நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது இந்த சால்னா நல்லா டார்க்காக கலரை நல்லா கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளிக்கு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கீரை வச்சுருக்கேன். இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா மசீர வேகிறதுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது அப்படியே மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே தக்காளி நல்லா குழைய வேகட்டும். சும்மா லைட்டாக மூடி மட்டும் போட்டால் போதும். தக்காளி நல்லா குழைய வந்துடுச்சுங்க. இப்போ இது கூட ஒரு பொடி புதினா போடுறேன். புதினா போட்டிங்கன்னா சால்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூட கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா விழுதை இதை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நான் இந்த மசாலாவை ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நான் நல்லா வந்து வதக்கி விட்டுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெறுமனே மூடி போட்டு நார்மல் ஃப்ளேமில் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வந்துட்டு அப்படியே வெயிட் பண்ணலாம். கொதிச்சு வரட்டும் நல்லா. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருக்க முந்திரி கசகசா கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நல்லா ட்ரையாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா கசகசா முந்திரி தண்ணி, அந்த தண்ணியே வந்து நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம குழம்பு நல்லா கொதிச்சு வருதுங்க. சால்னா பொறுத்த வரைக்கும் வந்து குழம்பு நல்லா அந்த கொதிச்சு வரணும். நம்ம மசாலாலாம் நம்ம வந்து வதக்கி வந்து நம்ம அரைச்சாலும் நல்லா கொதிச்சு வந்தால் தான் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கசகசா முந்திரி பேஸ்ட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நல்ல கொதி வந்துச்சுங்க. சால்னா பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ நான் உப்புலாம் செக் பண்ணிட்டேன். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டுட்டு 2 விசில் வந்துட்டு வைக்கணும். விசில் வச்சாச்சு. 2 விசில் வரட்டும். நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். 2 விசில் வந்துச்சுங்க. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல எண்ணெய் நல்லா மிதங்கிருக்கு. பார்க்கவே நல்லாயிருக்கு. கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். பரோட்டாக்கு சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரோட்டு கடை சால்னா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன். பரோட்டாக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.